பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. இவன் மண்டே இப்படி ஆட்டி ஆட்டி பேசும்போது அவ போய் தான் சொல்றான்னு தெரியுது. மீதி வீடியோ பார்ப்போம். இப்போ இடையில இந்த பத்திரிகையாளருங்கிற பேர்ல ஒருத்தன் பேசுறான் பாத்தீங்களா? இதுதாங்க எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதாவது ஜூலியாவை வந்து கிட்னி திருடி தான் அவளுக்குரிய முத்திரை அது போய் குத்தியாச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கேள்வி கேட்குறோங்கிற பேரில் உட்காந்து ஒருத்தன் கிளாஸ் எடுக்கிறான் பாருங்க. இதுதான் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. சரி. இப்போ இந்த ஒருமை பன்மையை பற்றி கிளாஸ் எடுக்கிற இந்த விளக்கெண்ண என்ன எதுக்காக வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க எனக்கு என்ன புரியல. அதில் நம்ம சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை இல்லையே தெரியல, அவர் சொல்கிறார் பாருங்க, இருப்பா பேசுகிறேன் இருப்பான்னு சொல்லும்போது இப்போ அதுவும் ஒருமை தானே. இப்போ அதுக்கு மட்டும் ஏன் டென்ஷன் ஆகல? இது ஏன் நான் சொல்கிறேங்கிறது வந்து கடைசி வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். வாடாக்கும் வானன்றக்கும் ஒரு மதிப்பு இல்ல, ஒரு மரியாதைக்குரிய விஷயம் இருக்கா? இது இப்போ ஜூலி சொல்கிற அந்த கருத்தை விட்டுறலாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது சம்டைம்ஸ் இப்போ நம்ம பெரிய ஒரு அண்ணன் இருக்காரும்போது நம்ம இப்படி சம்டைம்ஸ் அண்ணே என்னண்ணே நீ இப்படி பேசாதண்ணே, அண்ணே இல்லைண்ணே கொஞ்சம் இருண்ணே அப்படி பேசும்போது வந்து அது அவங்கள வந்து நம்ம அவமதிச்சு பேசுகிற மாதிரி ஆகிடுமா, இல்லை வந்து அவங்க மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெருக்கத்தில் வந்த மாதிரி பேசுவாங்க. அண்ணன் என்ன கேட்டாரு? நான் எங்க ஊர் சைடுனா நான் பரமக்குடிக்காரி, பாப்பா பாத்துக்கலாம் போப்பா பாத்துக்கலாம் சொல்ல, வாங்கண்ணே உட்காருங்கண்ணே நீங்க வந்து சரிங்கண்ணா நான் தமிழ் கத்துக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோ பாத்தீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பொம்பளை பற்றி நிறைய கருத்துள்ள அதுவும் அறிவுபூர்வமான பல விஷயங்களை வந்து பல பேர் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது கூட இந்த மாதிரியான ஒரு சில பேர் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த பேசி தான் ஆகணுங்கிறதுக்காக வந்து அவங்களையும் முட்டாளாக்கி பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் எரிச்சல் விட்டுற மாதிரி தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். இதில் நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் முரண்பாடு இருந்தால் அதை வந்து நீங்கள் காமெண்ட் சொல்லுங்கள். மற்றபடி எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடியோ தான். தேங்க்யூ.